ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப அற்புதமான ஒரு கதையை பற்றி தாங்க இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். புத்தர் தன்னுடைய சீடனுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுரையை தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். அறிவுரை கிடையாது, ஆனால் முக்கியமான விஷயத்த புத்தர் தன்னுடைய சீடருக்கு கொடுத்துருக்காரு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். குறிப்பாக இந்த டாபிக் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனக்குழப்பம். இப்போ இருக்கிற காலகட்டமாக இருக்கட்டும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டமாக இருக்கட்டும் சரி, இந்த மனக்குழப்பம் அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லாருக்குள்ளேயுமே இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இன்றளவும் பார்த்திங்கன்னா மனக்குழப்பம் அப்படின்றது எல்லாருக்குள்ளேயுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நிச்சயமாக சொல்கிறேங்க, அடித்து சொல்கிறேன், 100%, 101 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் வேணவே வேணாம். 100% பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனி இந்த மனக்குழப்பம் அப்படின்றதே வராது. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா அப்படியாம்பட்ட ஒரு விஷயத்தை தான் ஒரு கதை மூலிமா நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். புத்தர் என்ன சொன்னார், நம்ம கதையில் என்ன நடக்குது அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் உங்களுடைய பிரெயினில் இமேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜோட விஷுவலேஷன் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக அற்புதமாக இருக்கும். உங்கள் மைண்டை காமாகவும் வச்சுக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் நான் உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக இங்கே மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸை கொண்டு வந்து கொடுக்குறேன். நீங்கள் என்ன மோட்டிவேஷனல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது மாற்று கருத்து இல்லை என்ன ஏதாவது பாராட்டணும்னு நீங்கள் நினைத்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. இல்லை ஏதாவது என்ன கேள்வி கேட்கணும், என்ன திட்டணும்னு நினச்சா கூட நீங்கள் அதில் சொல்லிடலாம். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஒரு ஆரம்பம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு முடிவு அப்படின்றது நிச்சயம் இருக்கும் அப்படின்றது தாங்க இந்த உலக நீதி. நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு முடிவே இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. எப்பேற்பட்ட தலை போகிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதுக்கு முடிவு இருக்குது. அதை நம்ம தேடி போகிறது கிடையாது. அதற்காக தான் இந்த வீடியோ. புத்தர் ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. அதாவது இங்கேருந்து பக்கத்து ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக புத்தர் முடிவு எடுத்து என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய சீடர்கள் எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு அவர் பக்கத்து ஊருக்காக நடந்து போகிறாரு. அப்படி நடந்து அவர் போயிட்டுருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சீடர்களுக்கு ரொம்ப டயர்டாகி ஒரு மாதிரி டயர்டாகிட்டு அவங்க அங்கங்கே உட்கார்றது, அங்கங்கே இளைப்பாடுறது இப்படின்ற வேலையவே தொடர்ந்து அவங்க பார்த்துக்கிட்டே வராங்க. இதை பார்த்தா புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, சீடர்களை பார்த்து அந்த மரத்துக்கு அடியில் பார்த்திங்கன்னா நிழல் இருக்கு, நம்ம அங்கே இளைப்பாறிட்டு போகலாம் அப்படின்னு புத்தர் சீடர்களை பார்த்து சொல்கிறாரு. இப்போ சீடர்கள் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப உற்சாகமாக சந்தோஷமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மரத்தோட நிழலில் போய் அமர்ந்துடுறாங்க. புத்தரும் பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் இருக்க ஒரு திட்டுகிட்ட, அந்த மரத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு திட்டில் பார்த்திங்கன்னா அவரும் அமர்றாருங்க. அமர்ந்த பிறகு தன்னுடைய சீடர்களில் ஒருவரை பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் கூட போயிட்டு குடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த சீடர்கள் தண்ணி இருக்குது, தண்ணி குடிக்கணும், புத்தர் நமக்கு அனுமதி கொடுத்துட்டாரு அப்படின்றதுனால இவங்களுக்கு தண்ணி தாகம் அதிகமாக இருந்ததுனால என்ன செய்கிறாங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய ஏரிக்கரையை பார்த்து ஓடுறாங்க. ஏரியில் போய்ட்டு அவங்க தண்ணி பிடிக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க போய் எல்லாருமே தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த தண்ணியில், ஏன்னா அப்போல்லாம் மொண்டு குடிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது, அவங்க அப்படியே போனோடனே அப்படியே குடிக்க போகிறாங்க, அப்படியே கையில் அள்ளி குடிக்க போகிறாங்க. இப்போ என்ன ஆகணும்னா, கையில் அள்ளி குடிக்கிறதுனால அவங்க தண்ணிக்குள்ளே இறங்கி தான் ஆகணும். இப்போ எல்லாருமே சீடர்கள் எல்லாருமே தண்ணிக்குள்ளே இறங்கி தண்ணி குடித்ததுனால இப்போ என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, அடியில் இருக்க சகதி சேறு எல்லாமே இப்போ மேலே வர ஆரம்பிக்குது. புத்தருக்கு தண்ணி கொண்டு வர்றதுக்காக வந்த சீடன் இதை பார்க்குறான். இதை பார்த்த உடனே எல்லாத்தையும் திட்டுறான். எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க? நான் புத்தருக்கு நான் தண்ணி எடுத்துகிட்டு போகணும், இல்லை நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் என்ன அர்த்தம், இப்போ நான் எப்படி தண்ணியை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கண்டமேனிக்கு கத்த ஆரம்பிச்சிட்டான், திட்ட ஆரம்பிச்சிட்டான். எல்லாருமே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அப்போ இதை பார்த்த தூரத்துலேருந்து பார்த்த புத்தர் என்ன பண்ணுறாருனா, அந்த சத்தம் போட்டுட்டு இருக்கிற சீடனை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இப்போ எதுக்கு அங்கே சத்தம், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நீங்கள் என்னை தண்ணி கொண்டு வர சொன்னீங்க, இவங்களையும் தண்ணி குடிக்க சொன்னீங்க, இவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தண்ணி பிடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே அந்த ஏரியில் போயிட்டு உள்ளே இறங்குனதுனால சேறு மேலே வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் தண்ணி உங்களுக்கு குடிக்கிற தண்ணி பிடிக்கவே முடியல, தண்ணி ரொம்ப கலங்கலாக இருக்குது, அதனால தான் நான் அவங்கள சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். நான் தண்ணி பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி புத்தருடைய சீடர் புத்தர்கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்ட புத்தர் என்ன பண்ணுறாருனா, சின்னதாக ஒரு புன்னகைச்சிட்டு, அதாவது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா
அதை நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறது வேஸ்ட். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தான் யோசிக்கணும். அதனால் நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, எனக்கு இப்போதைக்கு தாகம் வந்துட்டு சரியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்றாரு. அவர் இந்த ஒரு சீடனுக்கான வந்துட்டு போதனைகளை நிறையா விஷயங்களை வந்துட்டு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ அவங்களும் பார்த்திங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்களும் அங்கே அமர்ந்து எல்லாத்தையும் வந்துட்டு புத்தர் சொல்லக்கூடிய விஷயங்களை, அவர் வந்துட்டு சொல்லக்கூடிய வந்துட்டு விஷயங்களை அவங்க காது குளிர கேட்டுட்டு அந்த இடத்துல அவருக்கு அதற்கான வந்து பதிலை சொல்லிக்கிட்டு வந்துட்டு அந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்போ புத்தர் என்ன பண்ணுறாருனா, முதல்ல தண்ணி கொண்டு வர சொன்ன சீடனை பார்த்து இப்போ போய் நீ தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த சீடன் இப்போ மட்டும் எப்படி இருக்க போகுது, அது ஃபுல்லாக கலங்கி போய் தான் இருக்கும். எல்லாம் இவனுங்க பண்ண வேலை தான் திட்டிக்கிட்டு வந்துட்டு அந்த சீடன் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் மாதிரி எடுத்துக்கிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா, அந்த ஏரியை பார்த்த உடனே இவருக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிடுச்சு. எப்படிரா அது, என்னடா இது அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாருனா, தண்ணிக்கிட்ட போய் பார்த்தா தண்ணி ஃபுல்லாக வந்து கண்ணாடி மாதிரி கீழே இருக்கிற விஷயம் எல்லாமே அப்படியே தெரியுது. கீழே இருக்கிறத பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாருனா, தண்ணி தெளிவாயிடுச்சு, இப்போ குடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது, அப்போ நம்மளுடைய வந்துட்டு புத்தருக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை மொண்டு எடுத்துகிட்டு போயிட்டு புத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் சொல்கிறாராம், நீங்கள் சொன்னீங்க இது என்ன ஒரு அற்புதம்னே தெரியல, இது பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணிலாம் வந்துட்டு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த விவரம் தெரியாத சீடன் பார்த்திங்கன்னா புத்தர்கிட்ட இந்த விவரம் தெரியாத சீடன் மாதிரி தான் இப்போ நிறைய பேர் நம்ம இருந்துட்டோம். ஏன்னு சொல்கிறேன், இப்போ வந்துட்டு புத்தர் அந்த ஒரு சீடனை பார்த்து சொல்கிறாரு, இது நான் பண்ண மேஜிக்கோ இல்லை நான் பண்ண ஏதோ தந்திரமோலாம் இது கிடையாது, நான் பண்ண தந்திரம்னு கூட எடுத்துக்கலாம். என்னன்னா அந்த தண்ணியை அதன் போக்கில் விட்டுட்டேன். இப்போ நீங்கள் அந்த தண்ணிக்கு பதிலாக நீ உள்ளே இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுக்க போனீங்கன்னா நீ நடந்து உள்ளே போக போக சேறு இன்னும் அதிகமாக மாறிக்கிட்டே வரும். அதனால் கடைசி வரைக்கும் உன்னால் தண்ணி அங்கேருந்து எடுக்கவே முடியாது. இது வந்துட்டு நீ அப்படியே அதனுடைய போக்கில் நீ விட்டுட்டீங்கன்னா அதுவே கொஞ்ச நேரத்தில் மேலே இருக்கக்கூடிய சகதிகள் அனைத்தும் அப்படியே கீழே போயிடும். ஏன்னா எப்போவுமே நமக்கு வரக்கூடிய வந்து குழப்பம் அப்படின்றது வெயிட் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், அது டக்குன்னு மேலே வந்துடும். ஏன்னா குழப்பம் வர்றது பார்த்திங்கன்னா நமக்கு எடுத்த உடனே வந்துட்டு இப்படி பண்ணுறதா அப்படி பண்ணுறதா அப்படின்ற ஒரு குழப்பம் அப்படின்றது வரும். அதை நீங்கள் அமைதியாக விட்டுட்டீங்க அப்படின்னா அது என்ன செய்யும்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே கீழே வந்துடும் அப்படின்னு வந்துட்டு விஷயத்தை புத்தர் என்ன பண்ணுறாருனா சீடன்கிட்ட எடுத்து சொல்கிறாரு. அதனால் நான் செஞ்சது மாயமோ மந்திரமோலாம் வந்துட்டு நினச்சிக்காத, இருக்கிற உண்மையை நான் உன்னை வந்துட்டு அப்படியே வந்து பின்பற்ற சொன்னேன், அவ்வளவுதானே தவிர வேறு இதில் எந்த மாயமும் கிடையாது. இப்போ உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யறதுன்னு யோசிக்கிறது ஒரு கட்டம் இருக்குது. அது சரி செய்ய முடியாத பிரச்சனைனா அதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிச்சு இங்கே குழப்பங்கள் பிரச்சனைகள் அப்படின்றது வந்துட்டு அதிகமாக போயிடுதுங்க. குழப்பமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதை தெளிவாக விட்டுட்டீங்க, ஒரு ஹவர் 2 ஹவர் அதை பற்றி யோசிக்கவே கூடாது, அதை பற்றி நினைக்கவே கூடாது. அதை நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதில் தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு பிறந்ததுன்னா அதில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாமல் இருந்ததாக இருக்கட்டும் அது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்துட்டு தெரிய வரும் அப்படின்னு வந்துட்டு புத்தர் சொல்கிறாரு. ஆமாங்க, இப்போ நம்மளாம் என்ன செஞ்சிட்ருக்கோம்னா, இப்போ வந்துட்டு நான் வீட்டில் இருக்கேன், என்னோடய ஃப்ரெண்டு அவன் வீட்டில் இருக்கான். இப்போ நான் அவனுக்கு ஒரு மெசேஜ் பண்ணோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அவனுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன்னு சொல்லிவிட்டு நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அவன் என்ன பண்ணுவான், நான் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் அதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு தடவையும் அதை எடுத்து பார்த்துட்ருப்பான். அவன் எடுத்து பார்த்துட்ருக்கிற நேரத்தில் நான் என்ன செய்கிறேன்னா நான் வீட்டில் தூங்கிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அவன் எடுத்து பார்க்காத நேரத்தில் நான் எந்திரிச்சு நான் அந்த மெசேஜை அவனுக்கு அனுப்புகிறேன். இப்போ அவன் அதை எடுத்து பார்த்துட்டு ஓ இந்த மெசேஜ் தானா, சரி ஓகே வந்துருச்சு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் நெக்ஸ்ட் வேலையை பார்க்க போயிடுறான். இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஒரு பிரச்சனை அப்படின்றது பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதோ பெருசாக யோசிச்சுட்டு இருப்பீங்க. இங்கே என்ன ஆகிட்டுருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை அமைதியாக அது வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியாக தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறோம், உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஆற போடுங்க, அதை பற்றி சிந்திக்காதீங்க. குறைந்தது ஒரு 1 மணி நேரத்துக்காவது அதை பற்றி யோசிக்காதீங்க. வேறு ஏதாவது வந்துட்டு யோசிங்க, வெளியில் எழுந்துச்சி போயிடுங்க, இல்லை வேறு ஏதாவது வேலைகள் பண்ணுங்கள், இல்லை சும்மா அந்த டைமில் கேமு கூட விளையாடுங்க, இல்லை ஆஃபீஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிங்கனாலே உங்களுக்கு முக்கால்வாசி பிரச்சனைகள் அப்படின்றது இங்கே வரவே வராது. அதே போல் குழப்பம் அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு வரவே வராதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் தான் கமெண்ட் மூலிமா சொல்லணும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப நன்றி. அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம நாளைக்கு இது போல் லைஃபுக்கு தேவையான மோட்டிவேஷ்னல் வீடியோவில் சந்திக்கலாம்.